எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு எம்சிக்யூ 2 டே 2 காலம்புற ஒரு பார்த்தாச்சு. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது பாட்டு 131வது கொஸ்டின்லேருந்து 200வது கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், இன் டேலி பிரைம் அண்டர் த ஜிஎஸ்டி காம்போசிஷன் டீலர். In Tally Prime under the GST composition dealer. GST composition dealer அப்படிங்கிறது என்ன? The person who is not comes under the regular dealer. The person who is registered himself as a dealer but registered himself as a composite dealer. Composite dealer அப்படிங்கிறவன் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியாது கஸ்டமர்கிட்டேருந்து. அவுட் ஆஃப் த பேக்கெட் மணி யூ ஹேவ் டு பே டேக்ஸ். அவன் தான் வந்து காம்போசிட் டீலர். ஸோ இன் டேலி பிரைம் அண்டர் ஜிஎஸ்டி காம்போசிஷன் டீலர் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் வேல்யூ வில் கெட் ஆடட் டு த பர்ச்சேஸ் காஸ்ட். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு வியூ த பர்ச்சேஸ் வவுச்சர் இன் டேலி பிரைம்? கொஸ்டின் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் காஸ்டோட அது ஆட் ஆகிடும். வாட் இஸ் த நேவிகேஷன் டு வியூ பர்ச்சேஸ் வவுச்சர் இன் டேலி பிரைம்? டேலி பிரைமில் பர்ச்சேஸ் வவுச்சரை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ் பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, மோர் ரிப்போர்ட்ஸு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். அல்லது ஆல்ட் ஜி வழியாக போனீங்கன்னா ஆல்ட் ஜியில் போயிட்டு சர்ச் ஃபீல்டில் பர்ச்சேஸ் வவுச்சர், ஆல்ட் ஜி கோட்டு, அதில் போயிட்டு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டால் போதும், வந்துடும். டேலியில் போயிட்டு ஆல்ட் ஜியில் போயிட்டு பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு போடுங்க. பர்ச்சேஸ் வவுச்சர், இங்கே பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இருக்குது, பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்குது. இது பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. பர்ச்சேஸ் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர்னா இது வந்து என்னென்ன வவுச்சர் இருக்கோ இதெல்லாம் பர்ச்சேஸ் வவுச்சர். ஸோ வந்து இதுக்கு ஆல்ட் ஜியில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு போட்டால் வந்துடும். Once the goods are received and the details are accounting in the receipt note as per the purchase order raised, the next step is to record the purchase voucher. Once the goods are received goods வந்தாச்சு, and the details are accounting in the receipt noteல நம்ம போடுறோம். As per the purchase order raised, the next step is to record the purchase voucher. True or false? அதான் true. அடுத்த ஸ்டெப்பு பர்ச்சேஸில் வேண்டும். In Tally Prime, which of the following option is used to import the company data from Gateway of Tally? Gateway of Tallyலேருந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா Alt O import. Gateway of Tallyலேருந்து உங்களை உள்ளே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ டேட்டாவை. Alt O import அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Alt O import. அதில் போய்ட்டு நீ மாஸ்டரை இம்போர்ட் பண்ணலாம் அல்லது டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும். Which of the following master will list under the inventory master in Tally Prime? Which of the following master will list under inventory master? Inventory master கீழே எது வரும்? காஸ்ட் சென்டர், குடோனு, சினாரியோ, பட்ஜெட். காஸ்ட் சென்டர், சினாரியோ, பட்ஜெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர், குடோன் மாத்திரம் தான் இன்வென்ட்ரி மாஸ்டர். EOQ can be expanded as EOQனா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு பேர். EOQனா நம்ம படிச்சிருக்கோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. If you set the option use discount column in invoices, then you cannot change them. False, you can change them. இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு. இந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் காலம் எனேபிள் பண்ணுறோம். F11 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் எஸ் கொடுக்குறோம். இப்போ டிஸ்கவுண்ட் காலம் இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் காலம் வந்தாச்சு. நான் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இப்போ அடுத்த சேல்ஸ் போடும்போது எனக்கு டிஸ்கவுண்ட் வராது. அடுத்தது 2ஆம் தேதி ஒரு 10 ஐட்டம் வாங்குறான்னு வச்சுக்கோ. 2ஆம் தேதி ஒரு 10 வாங்குறான். இதே பார்ட்டி தான், ஆனால் டிஸ்கவுண்ட் வராது. 10 ஐட்டம் வாங்குறான், இங்கே டிஸ்கவுண்ட்டு கிடையாது. இப்போ என்னென்னா மொதல் ஐட்டத்துக்கு டிஸ்கவுண்ட் உண்டு, 2வது ஐட்டத்துக்கு டிஸ்கவுண்ட்டு இல்லை. அப்போ 1000 வாங்கினா டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். இப்போ 10 தான் வாங்குறான், ஏன் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது.
ஆனா இப்போ இந்த ரெண்டாவது காலத்துல பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரீவியூ பார்த்தோன்னா ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் காலம் இருக்கு. டிஸ்கவுண்ட் காலம் வச்சுட்டு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா ஏன் சார் டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னு கேட்பான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா F11ல யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ் இதை வந்து நோ பண்ண முடியும். இந்த மாதிரி நோ பண்ணிட்டு இப்போ போய் நீங்கள் பார்த்து நீங்கள் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்வாய்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் காலம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம். இது நம்ம டிஸ்கவுண்ட் காலம் கொடுத்துட்டோம் அதனால இப்போ காட்டுது. இதே வந்து டிஸ்கவுண்ட் காலம் இல்லாமல் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் காலம் இல்லை இல்லையா, இதையே நம்ம டிஸ்கவுண்ட் காலம் இல்லாமல் எடுப்போம். இப்போ பார்ப்போம் இல்லையம்மா இல்லாமல் இருக்கான்ட்டு. இப்பயும் டிஸ்கவுண்ட் காலம் இருக்கு. டிஸ்கவுண்ட் காலம் இல்லாமல் கொண்டு வரணும். நம்ம தான் டிஸ்கவுண்ட்டை டிசேபிள் பண்ணிட்டோமே. யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ் நோ கொடுத்தாச்சு. அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போயிட்டு போடுவோம். இப்போ சேல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் காலம் இல்லை. இப்போ போட்டிங்கன்னா வராது. ஸோ முதல்ல நம்ம டிஸ்கவுண்ட் காலம் வச்சு போட்டதுனால அது அப்படியே செட்டப் இருக்குது. மறைஞ்ச ஞாபகம் வச்சுட்டு நவர மாட்டேங்குது. ஸோ டிஸ்கவுண்ட் காலம் முதல்ல நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் வேண்டாம்னு டிசேபிளும் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போட முடியும் பாசிபிள். From stock group, reorder status report, when we will drill down on the reorder level column, which of the screen can be viewed in Tally Prime? Stock group, from stock group இருந்து reorder status report பார்க்கணும் அப்படின்னா when we will drill down the reorder level column, which of the screen can be viewed அப்படின்னா stock group. நீங்கள் ஸ்டாக் குரூப்பில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்போடைய ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் தெரியும். ஸ்டாக் குரூப்போட ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் தெரியும். ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி. எது வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கிடையாது, மேனுஃபேக்சர் கிடையாது. ஏன்னா மேனுஃபேக்சர் மேபி எப்படி வேணா இருக்கலாம், இண்டிவிஜுவல் அன்டிவிஜுவல் ஃபேமிலி ஃபார்ம் கம்பெனி எப்படி வேணா இருக்கலாம். இவங்களாம் தான் பிஸ்னஸ் என்டிட்டி. இது பிஸ்னஸ் என்டிட்டி கிடையாது. In the accounting system, when there is a purchase on credit basis, which of the ledgers has to be debited and credited? Sundry creditor account debit யார் எடுத்து கொடுத்தா? All advance payment received by the company will be considered as dash, and all advance payment made by the company will be considered as dash. Advance payment received வந்து liability ஆகும். அட்வான்ஸ் அமௌண்ட்டு பெய்டை வந்து பார்த்தீங்கன்னா அசெட் ஆகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஆல் அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ்டு பை த கம்பெனி வில் பி கன்சிடர்ட் அஸ் லைபிலிட்டி. ஏன் லைபிலிட்டி? சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் சேல் பண்ண முடியல அவனுக்கு அப்படின்னா அவன் அக்செப்ட் பண்ணலன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக டு எடிட் எ லெட்ஜர் when at the time of voucher entry the shortcut key is control enter. வவுச்சரை எடிட் பண்ணணும்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்க்குறீங்க இந்த வவுச்சர் இருக்கு. இந்த லெட்ஜரை எடிட் பண்ணணும், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் என்டர் இஸ் த ஷார்ட்கட் கீ. Sriram International paid 20,000 towards traveling and food expenses, out of which 10,000 is allocated to Ravi, 10,000 to Naresh. In the given statement, which of the following is the cost center to be allocated? எது allocate பண்ணணும்? Ram International paid 20,000 towards traveling and food expenses. Which of the following is the cost center to be allocated? எந்த காஸ்ட் சென்டருக்கு நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்னா நரேஷ் அண்ட் ரவி இந்த காஸ்ட் சென்டருக்கு தான் அலோகேட் பண்ணணும். In the stock query report, we can view the price list by using Control H option. True or false?
ஸ்டாக் கொரி அப்படிங்கிறது என்ன? இப்போ வந்து நீ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்க அல்லது ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுற, இதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கொரி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இங்கே எந்தபடியே கண்ட்ரோல் வச்சு போட்டிங்க அப்படின்னா வருமானம் வராது. கண்ட்ரோல் வச்சு சேஞ்ச் வியூ. ஸ்டாக் கொரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் கொரிக்கு என்ன ஷார்ட்கட்டு? ஆல்டிஎஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம். ஆல்டிஎஸ். எஸ், ஆல்டிஎஸ். ஆல்டிஎஸ் தான் ஸ்டாக். எஸ்ன்னா ஸ்டாக்கு, ஆல்டிஎஸ். கடைசியாக யாருக்கு விற்றுருக்கோம், எவ்வளோக்கு விற்றுருக்கோம், என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கோம், இந்த மாதிரி தெரியும். False is the right answer. When exporting the sales register to PDF format, the stock item details are auto-enabled in the export configuration screen. இப்போ சேல்ஸ் வவுச்சர் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிடிஎஃப்ல பண்ணுறோம். கரண்ட்டு கான்ஃபிகர் configure sales register, configure ஃபார்மேட்டில் வந்து பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணால் சேல்ஸ் ரிஜிஸ்டர். கொஸ்டின் என்ன? when exporting the sales register to PDF format, the stock item details are auto enabled in the export configuration. auto enable பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆல்ட் இ கொடுக்குறோம், கண்ட்ரோல் இ கொடுக்குறோம். கான்ஃபிகரில் ஸ்டாக் டீட்டெயில் வந்து ஆட்டோ எனேபிள் இல்லை. ஷோ இன்வென்ட்ரி டீட்டெயில் நாம தான் கொடுக்கணும். ஷோ இன்வென்ட்ரி டீட்டெயில் நாம தான் கொடுக்கணும். ஷோ இன்வென்ட்ரி டீட்டெயில் எஸ் கொடுத்தா தான் வரும் அது. ஸோ இது தப்பு. இது 145க்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ், வராது. ஆட்டோ எனேபிள் கிடையாது. Exporting the GST e-way invoices from status wise is screen to the JSON preparation tool is one of the activities of dash report. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவே பில் ஜென்ரேட்டிங் இவே பில் ரிப்போர்ட். ஜிஎஸ்டிஆர் 3B 1 2 எல்லாம் கிடையாது, இவே பில் ரிப்போர்ட். Which of the following navigation path is used to view the comparative trial balance of two companies in Tally Prime? Which of the following navigation path is used to view the comparative trial balance of two companies in Tally Prime? ஆக்சுவலாக வந்து ரெண்டு கம்பெனியோடைய ட்ரையல் பேலன்ஸை ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ரகு ஃபார்முலா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு இன்னொரு கம்பெனியோடய ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோ. இன்னொரு கம்பெனி நீ ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா செலக்டில் ரெண்டு கம்பெனியோடைய ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணும். ஆர்எஸ் ட்ரேடர் இருக்குன்னா ஆர்எஸ் ட்ரேடர் அதையும் ஓப்பன் பண்ணும். இப்போ ரெண்டு கம்பெனி இருக்குது, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஎன் ஆட்டோ காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்டிஎன் ஆட்டோ காலத்தில் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு கம்பெனி வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரகு ஃபார்மா அதனுடைய ட்ரையல் பேலன்ஸ், இன்னொன்று ஆர்எஸ் ட்ரேடர் அதனுடைய ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ட்ரையல் பேலன்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஆல்டிஎன். எப்படி வரணும் இதுக்கு? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஎன் ஆட்டோ காலம். ஆட்டோ காலமில் இந்த கம்பெனிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். டோட்டல் காலம் வேண்டாம்னா வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்கு? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் எஃப்ஐ டீடைல்டு ஆல்டிஎன் ஆட்டோ காலம். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது.
டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு ட்ரையல் பேலன்ஸ் அது வரைக்கும் ஒன்றா இருக்குது. ஆல்ட் எஃப்ஐ டீட்டெயில்டு ஆல்டோ என் ஆட்டோ காலம். ஆல்ட் எஃப்ஐ டீட்டெயில்டு ஆல்ட் என் ஆட்டோ காலம் கம்பெனி. ஆல்ட் ஏ டீட்டெயில்டு ஆல்ட் என் ஆட்டோ கம்பெனி. ஆல்ட் ஏ டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் ஏ ஆல்ட் என் அப்படி போட்டால் வராது. ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் சி இன்க்ளூடட் நியூமரேட்டர். ஆக்சுவலாக இதுதான் கரெக்டானது. ஏ தான் கரெக்டு. கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் எஃப்ஐ. கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் எஃப்ஐ டீட்டெயிலுக்கு ஆல்ட் எஃப்ஐ ஆல்ட் என் ஆட்டோ காலம் அதில் கம்பெனி கொடுத்துட்டு நீங்கள் அது மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? When should e-way bill generated under GST? GSTல e-way bill எப்போ நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றது, என்ன மாதிரியான சூழ்நிலையில நீங்க e-way bill ஜெனரேட் பண்ணணும்? On delivering the recipient. On delivering the recipient அப்படின்னா நீங்க வந்து எப்போ கொண்டு போய் பொருளை கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது வாசல் நின்று e-way bill போடணும். அடுத்தது பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். உன் கடையை விட்டு சரக்கு கிளம்புதுன்னா அப்போ. டியூரிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் போயிட்டு இருக்கும்போதே ஜென்ரேட்டிங் ஆஃப் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போ வந்து e-way bill ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா பி இஸ் த ரைட் ஆன்சர். பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா can a debit note issue for a sundry debtor in tally prime. tally primeல sundry debtorக்கு debit note issue பண்ண முடியுமா? under which situation debit note is issued? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். debit note அப்படிங்கிறது எப்போ இஷ்யூ பண்றது அப்படின்னா ஒருத்தங்கிட்ட இருந்து அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, அந்த அமௌண்ட்டை வர வேண்டிய அமௌண்ட்டை குறைக்கிறது அப்படிங்கிறதா. இப்போ சன்ட்ரி டெப்டாருக்கு டெபிட் நோட் இஷ்யூ பண்ண முடியுமானா முடியும். அண்டர் விச் சுச்சுவேஷன்? அண்டர் விச் சுச்சுவேஷன் டெபிட் நோட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வர வேண்டிய அமௌண்ட் குறையும், டெபிட் நோட்டுங்கிறது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சாரி மாற்றி சொல்லிட்டேன். இன் ஜென்ரல் சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ணுவோம். டெபிட் நோட் நம்ம எப்போ இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா இன் ஜென்ரல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் வந்து 100 ஐட்டம் பண்ணியிருப்போம், 50 தான் அனுப்பிச்சிருப்பான், ஆனால் பில்லு 100க்கு அனுப்பியிருப்பான், அப்போ டெபிட் பண்ணியிருப்போம். சேல்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சூழ்நிலை டெபிட் நோட் வரும்னா, நான் இப்போ வந்து வசந்தன் கொள்ள போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், ஃப்ரிட்ஜு வந்து என் செலவில் கொண்டு வந்து வரணும் வீட்டுக்கு, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் நேரடியாக என்ன பண்ணுங்க வீட்டுக்கு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் சரின்ட்டான், சார் ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கான், நான் ஃபீஸ் கட்டலை வந்துட்டேன், டெலிவரி சார்ஜஸ் கொடுக்காம வந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவான், சேல்ஸ் பில்லில் டெலிவரி சார்ஜஸ் இருக்காது, அப்போ அதுக்கு தனியாக ஒரு டெபிட் நோட் போடுவான், என் பேரை டெபிட் பண்ணி வரும்போது இந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஒரு 300 ரூபாய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவான். ஸோ எப்போ வந்து டெபிட் நோட் போடுவாங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஏதாவது சார்ஜஸ் கலெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் ஆஃப்டர் ரைசிங் த சேல்ஸ் இன்வாய்ஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு, பொருளை டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது காசு வாங்கணும்னா டெபிட் நோட் இஷ்யூ பண்ணணும், டெபிட் நோட் இஷ்யூ பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள்.
Which of the following reason must be selected in the list of issuing the note while recording the debit note with the GST in Tally Prime? Which of the following reasons must be selected in the list of issuing note while recording the debit note? Debit note issue பண்ணும்போது நீங்க வந்து எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணணும். In Tally Prime, voucher types can be categorized as accounting vouchers like journal, purchase, sales. Voucher type can be categorized. Yes, 3 is the right answer. In Tally Prime, the default accounting group and the subgroup can be deleted. Default accounting group and the subgroup வந்து delete பண்ண முடியாது. False is the right answer. நீங்க வந்து Tallyல default இப்போ cash இருக்கு, cash போய் delete பண்ண முடியுமா? இல்ல இங்க வந்து லெட்ஜர்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் இருக்கு. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லெட்ஜர் இருக்கு. இதை போய் என்னால டெலிட் பண்ண முடியுமா? முடியாது. டிஃபால்ட் லெட்ஜர்ங்கிறது தானா இருக்கிறது, அதை டெலிட் பண்ண முடியாது. Who is not eligible to deduct TDS? Agriculturist, central government, body of individual, state government. அக்ரிகல்ச்சர் வந்து TDS டிடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட இன்கம் டாக்ஸ் இருக்காது, பேன் நம்பர் இருக்காது. What are the two types of taxes? Direct tax and indirect tax. Income tax and GST, income tax and provision. Two types of taxes னா அது direct tax and indirect tax. ரெண்டு வகையான டாக்ஸ் அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி. What are the taxes levied under GST? CGST, SGST, IGST. CGST, SGST, UTGST, IGST and cess. இதுதான் கரெக்ட். CGST, SGST, UTGST, SGST அல்லது UTGST, IGST and cess. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? CGST, SGST அல்லது UTGST, IGST and cess. இந்த BGSTக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இல்லையே. B தான் ரைட் ஆன்சர். Bக்கு Cக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. CGSTக்கு CGST, SGST அல்லது UTGSTக்கு SGST அல்லது UTGST, IGSTக்கு IGST, செஸ்ஸுக்கு செஸ், ரெண்டும் ஒன்று தானே. சரி, பிஏ போட்டுட்டு இது வேறு ஏதாவது டேக்ஸ் போடுங்க. இல்லை இந்த இதை எடுத்துடலாம். CGST, SGST, IGST, செஸ் அப்படி வச்சுக்கலாம். Which of the following details will get captured in the ratio analysis report of Tally Prime? Ratio analysis reportல எது வரும் அப்படின்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவும் கேஷ் இன் ஹேண்டும் வரும். அது 2 லட்சம் கேப்சர் ஆகும். ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, 2:1. லிக்விட் ரேஷியோ அப்படின்னா 1:1. அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோனா 0.5:1 அப்படின்னு சில ரேஷியோஸ் இருக்கு. ஆனால் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா கிடையாது. முதல்ல ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோனா உன் கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை போல எத்தனை மடங்கு நீ டர்ன் ஓவர் பண்ணியிருக்க. உன் கையில் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஸ்டாக் வச்சிருக்க, 1 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணியிருக்க அப்படின்னா உன்னுடைய ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 10. உன் கையில் 10 லட்சம் ரூபாய் சரக்கு வச்சிருக்க, 10 கோடி ரூபாய்க்கு நீ பண்ணியிருக்க அப்படின்னா உன்னுடைய டர்ன் ஓவர் 100 times. அதுதான் நீங்க பார்க்கணும். It is possible to generate the stock journal register in Tally Prime. Tally Prime போய்ட்டு ஸ்டாக் ஜர்னல் ரெஜிஸ்டர் வந்து ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் ஸ்டாக் ஜர்னல் இன்வென்ட்ரி புக்ஸில் போகணும். இங்கே அக்கௌண்ட்ஸ் புக்கு தான் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி என்ன கொடுத்துருக்கோம், ரகு ஃபார்முலா போங்க.
டிஸ்பிளே ஏன் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஆர்எஸ் தேர்வு எடுத்துருங்க. டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸு, இன்வென்ட்ரி புக்கில் ஸ்டாக் ஜேர்னல், ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மேனேஜர், இந்த மாதிரி இருக்கு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? இட் இஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் இன் டாலி பிரைம். ட்ரூ, பண்ண முடியும். ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் ரெஜிஸ்டர், பிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர், இதுதான் வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்ஸ்ங்கிறதுல ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இதில் இருக்கு. ஏஜிங் அனாலிசிஸ் கேன் பி அக்சஸ்டு ஃப்ரம் டேஷ் மெனு. ஏஜிங் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அங்கிருந்து தான் வரும். ஏஜிங் அனாலிசிஸ் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அவுட்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங்கில் குரூப்பு, சன்ட்ரி டேட்டார், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து தான் வருது. கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அங்கே தான். Which of the following is the correct statement for ledger breakup report in Tally Prime? Which of the following is the correct statement for ledger breakup report in Tally Prime? No ledger can be allocated to different cost center. Voucher cannot be allocated. One ledger can be allocated to different cost center. That's our answer. Which of the following is the correct statement for ledger breakup report in Tally Prime? Na one ledger can be allocated to different cost center is the correct statement. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு காமன் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 சைட் இருக்கு, அடையாறு, கோதாவரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 சைட் இருக்குன்னு வச்சுக்கோ. அடையாறு, திருவான்மியூர், இந்த மாதிரி 3 சைட் இருக்கு. அந்தந்த சைட் எக்ஸ்பெண்டிச்சரை அந்தந்த சைட்ல அக்கௌண்ட்ஸ் பண்ணுவோம். சில காமன் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட் ஆஃபீஸில் இருக்கும். ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற சேலரி இருக்குல்ல, ஹெட் ஆஃபீஸ் ரெண்டு, ஹெட் ஆஃபீஸ் சேலரி, இதெல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட்ஸ் பண்ணால் ஒன்றும் தெரியாது. அது வந்து ப்ரிப்பேர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பிரான்ச்சுக்கு எவ்வளவு, அந்த பிரான்ச், இந்த காசு சென்டர், அந்த காசு சென்டர்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அலோகேட் பண்ணும்போது நமக்கு கரெக்டான பொசிஷன் தெரியும், எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்ல முடியும். அதனால ஒன் லெட்ஜர் கேன் பி அலோகேட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் காஸ்ட் சென்டர். ஒன் லெட்ஜர் கேன் பி அலோகேட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் காஸ்ட் சென்டர். இதுதான் கரெக்டான ஆன்சர். Can a composite dealer avail the input as credit? No. Composite dealer க்கு input as credit avail பண்ண முடியாது. Which of the following taxes is applicable in case of goods supplied from Chennai to Kadalur? சென்னையில இருந்து கடலூருக்கு போனா என்ன வரும் அப்படின்னா CGST and SGST cess இதான் வரும். Which of the following taxes is applicable in case of goods supplied from Pondicherry to Pondicherry local sales? பாண்டிச்சேரி டு பாண்டிச்சேரி அப்படின்னா அதுக்கும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அதுதான் வரும். பாண்டிச்சேரி டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு பாண்டிச்சேரினா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, நாட் ஐஜிஎஸ்டி. தப்பு, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. Which of the following taxes is applicable in case of goods supplied from பாண்டிச்சேரி டு நியூ டெல்லி? பாண்டிச்சேரியிலேருந்து நியூ டெல்லிக்கு நம்ம அனுப்புகிறோம், அதுக்கு என்ன டாக்ஸ் வரும்? ஐஜிஎஸ்டி வரும். அதுக்கு என்ன டாக்ஸ் வரும்? ஐஜிஎஸ்டி வரும். Can an input service distributor raise the GST tax invoice? No. முதல்ல வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னு தெரியணும். ஒரு இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. அப்படின்னா முதல்ல இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாரு, டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன? டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல்லர் தன்னுடைய கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்டையோ அல்லது ஒரு சர்வீஸையோ பண்ணிட்டு அதுக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி அதுக்கு கன்சிடரேஷன் வாங்கிண்டா அதுக்கு பேரு டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ டாக்ஸ் இன்வாய்ஸ்ல டாக்ஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்றோங்கிறது செப்பரேட்டா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது அது வேற கான்செப்ட். இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, ஹெச்சிஎல் லிமிடெட் இருக்கு. ஹெச்சிஎல் லிமிடெடோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு.
அதே HCL லிமிடெடுக்கு ஆல் இந்தியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல அதுக்கு நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த HCL உடைய அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அது கேளம்பாக்கத்துல ஹெட் ஆஃபீஸ்ல தான் இருக்கு. பட் அந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்றதுக்கு ஒவ்வொரு இயருக்கும் நிறைய அமௌண்ட் ஏஎம்சியா ஸ்பெண்ட் பண்றாங்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ண. அந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் கிளவுட் பேஸ்டு சாப் மெட்ராஸ்லயும் பயன்படுத்துறாங்க, பெங்களூர்லயும் பயன்படுத்துறாங்க, கர்நாடகா கேரளால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த உனக்கு அந்த சர்வீஸ் கொடுக்குறவன் இருக்கான் இல்லையா, அந்த சாப்புக்கு சர்வீஸ் கொடுக்குறவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா என்ன பண்ணுவான், மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் அனுப்பிடுவான். ஆனா இன்புட் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட்டையும் நீ வந்து மெட்ராஸ் பிரான்ச்ல எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி இன்புட்டை நீ உள்ள வாங்கிட்டு உன்னுடைய இன்வாய்ஸ் நீ வந்து ப்ரிப்போர்ஷனேட்டா டோட்டலா ஒரு 10 லட்ச ரூபாய் இன்புட் வந்திருக்கு அப்படின்னா அதுல கர்நாடகாவுடைய ஷேர் எவ்வளவு, கேரளாவுடைய ஷேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட்டோட ஷேரை அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அனுப்பி விடணும். நீங்க என்டையரும் தமிழ்நாட்டில் கிளைம் பண்ணிக்க முடியாது, அந்தந்த ஷேரை அந்தந்த இதுக்கு பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ற மெத்தடுக்கு பேர் தான் இன்புட் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேரு. ஸோ இன்புட் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கெட் த செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர். அந்த இன்புட் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற பேர்ல தான் நீ ஜிஎஸ்டி வாங்கணும். நீ வந்து அதை வந்து இன்புட் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பரா இருந்தாலும் கூட அது டாக்ஸ் இன்வாய்ஸ் எதையும் இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா அது எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னாக்க இன்டர்னல் பர்பஸ்க்கு ஜிஎஸ்டி இவங்களுக்குள்ள நிறைய இருக்கு, அந்த ஜிஎஸ்டி நம்பரை இன்டர்னல் பர்பஸ்ல யூஸ் பண்றதுக்கு மாத்திரம் தான் இருக்காது, முடியாது. Which of the following taxes is applicable in case of goods supplied from Pondicherry to Chennai? பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வந்தா என்ன டாக்ஸ், ஐஜிஎஸ்டி. Which of the following taxes is applicable in case of goods supplied from Chennai to Bangalore? சென்னையில இருந்து பெங்களூர் போனா என்ன டாக்ஸ், ஐஜிஎஸ்டி. In tally prime, price list can be defined at எங்க முடியும், யூனிட் ஆஃப் மெஷர், குடோனு, மல்டிபிள் குடோன், ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டத்துல தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும், குடோனுக்கோ அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. Which of the following are the incorrect periodicity of the filing of TDS quarterly return? ஏப்ரல் டு ஜூன் பண்ண முடியும், அக்டோபர் டு ஜனவரி பண்ண முடியாது, செப்டம்பர் அக்டோபர் டு ஜனவரி பண்ண முடியாது, அக்டோபர் டு டிசம்பர் தான் பண்ண முடியும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் பண்ண முடியும், அக்டோபர் டு டிசம்பர் ஓகே, ஜூன் டு செப்டம்பர் கிடையாது, ஜனவரி டு மார்ச் ஓகே. ஸோ இதை வந்து எது பீரியட் இல்லைன்னா அக்டோபர் டு ஜனவரி, ஜூன் டு செப்டம்பர், இட் இஸ் நாட் பீரியட். Which of the following taxes is applicable in case of goods supplied from America to India? அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு குட்ஸ் அனுப்பிச்சா என்ன பிரச்சனை? அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்ததுன்னா என்ன டாக்ஸ், ஐஜிஎஸ்டி. Under GST regime, form GST 3B is a dash return, long term, interim, permanent, fixed. GST 3B permanent return. Simplicity, blazing speed, flexibility and multitasking are the features of Tally Prime. Yes, true, உண்மை. Which of the following vouchers of purchase order processing will have an impact in the accounting books in Tally Prime? Which of the following vouchers of purchase order processing? Purchase order processing எதெல்லாம் வரும் அப்படின்னா, purchase order voucherல receipt note வரும், purchase order voucherல which of the following vouchers of purchase order processing? purchase voucher தான் வரும். ஏன்னா receipt நோட்டுங்கிறது பர்ச்சேஸ் ஆர்டருக்கு முன்னாடி, பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சர் ஆல்ரெடி போட்டாச்சு, டெலிவரி நோட் இதெல்லாம் கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர். In Tally Prime, we can create the TDS nature of payment from any screen by clicking on Alt G, go to create master under statutory master, TDS nature of payment true. Gateway of Tally, Alt G, go to create master. இங்கே எந்தபடியே பார்ப்போம், Alt G, go to create master. create masterல இங்கே என்ன இருக்கோ அதான் இருக்கும், statutory master. அங்கே போயிட்டு TDS nature of payment Alt H கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும்.
In Tally Prime, we can generate e-invoice and e-way bill in the single sales voucher. Yes, true is the name answer. Which of the following transaction indicates to record the contra voucher in Tally Prime? எது வந்து கான்ட்ரா வவுச்சர் ட்ரான்ஸ்ஃபர்டு 10,000 ஃப்ரம் எஸ்பிஐ டு கனரா பேங்க் இதுதான் கான்ட்ரா பாக்கியெல்லாம் கான்ட்ரா கிடையாது பர்ச்சேஸ்டு குட்ஸ் பர்ச்சேஸு சோல்டு குட்ஸ் சேல்ஸு பேமெண்ட் மேடு டு ராய் பேமெண்ட் ஸோ எது கான்ட்ரா ஒன் பேங்க் அக்கௌண்ட் டு அனதர் பேங்க் இதுதான் கான்ட்ரா இந்த சம்மில் வாட் இஸ் த கரண்ட் சீக்வன்ஸ் டு மைக்ரேட் த டேலி ERP9 டேட்டா இன்டு டேலி பிரைம் டேட்டா டேலி ERP9 டேட்டா வந்து டேலி பிரைம் டேட்டாவை எப்படி மாற்றுறது அப்படின்னா ஓப்பன் பிரைம் ப்ளஸ் ஆல்ட் ஒய் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபைடு பார்த்து $176 எது கரெக்டான ஆன்சர் ஓப்பன் டேலி பிரைம் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபை பார்த்து செலக்ட் த கம்பெனி விச் நீட்ஸ் டு மைக்ரேட்டட் இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் மைக்ரேட் பண்ணால் ஓப்பன் டேலி பிரைம் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபைடு பார்த்து இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் டேலி பிரைம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் டேலி பிரைம் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபை பாத் ப்ரொவைட் த பாத் செலக்ட் த கம்பெனி நீட்ஸ் டு ரைட் இப்போ வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா மைக்ரேட் ஆகும் தட்ஸ் ஆல் டு ஒய் டேட்டா ஆல் டிசட் எக்ஸ்சேஞ்சு ஆல் டு கே டேலி பண்ணி கண்ட்ரோல் கே வரும் தப்பு கண்ட்ரோல் எஸ் இன் ஜிஎஸ்டி விச் டைப் ஆஃப் டேக்ஸ் மெத்தட் No net profit can be computed using which of the following financial statement? Net profit எதில் பார்க்க முடியும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம் Dash is an inventory level at which the company has to place an order for the stock item. Reorder level. Reorder level is an level which need to order the stock for purchase. Raw material, safety stock இப்பெல்லாம் கிடையாது ரீஆர்டர் லெவல் இந்த ரீஆர்டர் லெவலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் அம்மா இருப்பாங்க அம்மா வந்து பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர் நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு ஸ்டோர் கீப்பர் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் கம்பெனியில் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு ஸ்டோர் கீப்பர் அப்படின்னா பொருளை வாங்கி வைக்கிறது மாத்திரம் அவங்க டியூட்டி இல்லை ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பொருள் தேவைங்கிறத கணக்கு பண்ணி வாங்கி வைக்கணும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பொருள் தேவை அப்படிங்கிறத கணக்கு பண்ணி வாங்கி வைக்கணும் அதே மாதிரி இடையில யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்களோ தூண்டி போச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு நடுப்புற இதை வாங்கிடுவான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மேனேஜ் பண்ண தெரியும் தெரிஞ்சுக்க தெரியுமா ஸ்டோர் கீப்பிங் வேலை லாய்க்கு கிடையாது லேடிஸ் தான் இன்னும் லாய்க்கு அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் எதாவது என்னங்க எதுவும் வாங்கலை அப்படின்ட்டு நான் ஸ்டோர் கீப்பிங் பண்ணி சொல்லும்போது ஒரு பேர் சொல்கிறேன் பாருங்க என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாரும் லேடிஸே போடுறாங்க ஸ்டோர் கீப்பிங் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை அசத்தணும்னு எனக்கு ஆசை சரிங்க என்ன பண்ணுவேன் ஒரு முறை ஒய்ஃபை அசத்தணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மடிப்பாக்கம் போகலான்னு ட்ரெயினில் போனேன் மவுண்ட்ல இறங்கி ட்ரெயினில் போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒரு போர்டு போட்டிருந்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி வாங்கினா இப்போ ஃப்ரீயாக தைச்சிங்க அப்படின்ட்டு என் ஒய்ஃபு கிட்ட என் ட்ரெஸ்ஸை வாங்க கிடையாது அவங்களா போய் காசு வாங்கிட்டு அப்படின்ற அவர் ஃப்ரீயாக போச்சு சரி போயிட்டு வந்தால் வரும்போது ஒரு ஞாபகமாக போய் பார்த்த உடனே நைட்டி ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒய்ஃபு வாங்கிட்டு போகலான்னு சொல்லுவேன் சைஸ் சொல்லுங்க எக்ஸ்எல்லா டபுள் எக்ஸ்எல்லா அப்படின்றேன் ஓஹோ இப்போதான் எனக்கு தெரியுது சைஸு நம்ம கேட்காம வந்துட்டோம் நாம கேட்டோம்னா ஏதாவது சொல்லுவோம் ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு எக்ஸ்எலுக்கு டபுள் எக்ஸ்எல் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டினா டபுள் எக்ஸ்எல் வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே நம்ம வந்து
பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி காலை வைக்க இல்லை. அது என்ன பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் காலை வைக்க வேண்டியது 2 இன்ச்சு காலை அதிகமாக வச்சுருக்காங்க. பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையில் 2 இன்ச்சு அதிகமாக வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா அவங்க காலேஜில் தான் மூகா ஸ்டாலின் படித்தாராம். நாங்கள் சிஎம்ஏ உருவாக்குறோம் அந்த காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி காலேஜில் 2 இன்ச்சு சேர்த்து வச்சு படிப்பாங்க பிரசிடென்சி காலேஜ். சரி, என் ஒய்ஃப் என்ன வந்து போயிட்ட உடனே எனக்கு தலை உச்சி குளிந்து போச்சு. ரொம்ப நாளா எனக்கும் ஆசை, என்னடா நம்ம தலை கருப்பா இருக்கு, சரி வெள்ளையா இருக்கே முடி, இதை கருப்பாக்கிக்கணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அடுத்த நாள் இதே மாதிரி பாராட்டு வாங்கணும், நம்ம ஒய்ஃபுக்கும் அப்படிதான் இருக்கு, நம்ம ஒரு செயற்கை டை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் போனேன். பாரிஸ்ல போயிட்டு ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஒரு 2000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் வந்தது. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டியது. நேரம் ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன வேணா நடக்கும். ரொம்ப நாள் ஆசை, நாட்டு மருந்துல இந்த சீயக்காய் அரைச்சி ரெடி பண்ணுவாங்க ஷாம்பு வீட்டில். அதன்படி ஒரு மளிகை கடையில் போய் கேட்டேன், ஏங்க ரெடிமேடா இயற்கை ஷாம்பு வேணும்னா அதுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாட்டுக்கு ஒரு பையில் அள்ளி போட்டான். சீயக்காய் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அரளி பொடி, என்னென்னமோ பொடியெல்லாம் போட்டு ஒரு பையில போட்டு 2000 ரூபா கொடுங்க அப்படின்னா. அவனுக்கு எப்படி என் சட்டப்பையில கரெக்டாக 2000 இருக்குன்னு தெரியல. ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் கரெக்டாக 2010 ரூபா, 10 ரூபா வேண்டாம் சார் 2000 கொடுங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து காய வச்சு அரைச்சி ஷாம்பாக்கி நம்ம தலையெல்லாம் கருப்பாகும் அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நப்பாசை. நான் என்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தனோ அன்னையிலேருந்து மழை பெய்யுது. என் ஒய்ஃபு கிட்ட திட்டுனா திட்டு, டெய்லி பெரிய திட்டு. கஷ்டப்பட்டு என் ஒய்ஃபு மேலே போய் காய வைப்பாங்க, அரை காய்ச்சல் காஞ்சிருக்கும், அடுத்த நாள் அரைக்கலாம் ரெடியாக இருக்கும், இன்னொரு நாள் காய வச்சோன்னா மழை பெய்யும், ஏற்கனவே காஞ்சது நமுத்து போகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் வாங்க தெரியல, எந்த சீசனில் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு உனக்கு தெரியல, எதுக்கு நீங்கள் பொருளை வாங்குறீங்க அப்படின்னு ஒரே சண்டை. அதே மாதிரி தான் 2 நாளைக்கு முன்னாடி இன்வெர்டர் இருக்கு வீட்டில். அந்த இன்வெர்டருக்கு டிஸ்டிலரி வாட்டர் ஊற்றணுமா எனக்கு தெரியாது. பெயிண்ட் அடிக்கிறவன் வந்து பார்த்துட்டு, சார் இதுக்கு டிஸ்டிலரி வாட்டர் ஊற்றல சார், டிஸ்டிலரி வாட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. டிஸ்டிலரி வாட்டர் வாங்கன்னு சொன்ன ஒழிய எவ்வளவு வாங்கணும்னு சொல்லவே இல்லை. என்கிட்ட 100 ரூபா கொடுத்து விட்டாங்க. நேராக பெட்ரோல் பங்கு போல டிஸ்டிலரி வாட்டர் கொடுங்க அப்படின்னா. எத்தனை வேணும்னு கேட்டாங்க. இல்லை தெரியல, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, எவ்வளோங்கன்னு கேட்டேன். 1 20 ரூபா, நாங்கள் 5 கொடுப்பான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். 5 டிஸ்டிலரி வாட்டர் 100 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டா அதில் 2 தான் கொள்ளுச்சு, பாக்கி 3 இருக்கு. இப்போ என்ன சொல்கிறேன், இந்த டிஸ்டிலரி வாட்டரை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்கலாம். நான் அந்த டிஸ்டிலரி வாட்டர் எடுத்துட்டு போகிறேன், ஆனால் விட்டுட்டேன்னா வாங்க மாட்டேன் சார், திருப்பி ரிட்டர்ன் அடிக்க மாட்டேன், நீங்கள் அங்கேயே வச்சுக்கலாங்க. சரிண்ணா, திருப்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இதிலே வச்சுக்கலான்னா. ஐயோ என் வீட்டுக்குள்ளே வைக்காத, இது வச்சா கையில் காலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதாக எடுத்துன்னு போ அப்படின்ட்டேன். நம்புனா நம்புவோம், நம்பாட்டி போங்க. தோ வச்சிருக்கேன் பாருங்க. யாருக்காவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சும்மா கூட தரேன். இந்த 2 டிஸ்டிலரி வாட்டர் மிச்சம் இருக்கு, 3 இருக்கு இன்னும். இந்த மாதிரி ஏதாவது நான் எக்ஸ்ட்ராவா ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேன் தேவையில்லாதுன்னா கொண்டு வந்து என் கடையில் வாசல்ல கீழே வச்சுட்டு போயிடும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர் யாரு? லேடிஸா ஜென்ஸா? லேடிஸ் தான் பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர். நாம இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம், இதை நம்ம தலையில கட்டிடுவாங்க. இதை என்ன பண்றது தெரியல. ரிட்டர்ன் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு காசை கொடுறான்னா காசே வேண்டாம் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்க மாட்டேங்கிறான். இதை வச்சுட்டு என்ன பண்றது தெரியாது, நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ரைட்டா? இதுதான் ஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் அப்படிங்கிறது எவ்வளவு வரும்போது ஆர்டர் பண்ணணும், அதை விட முக்கியம் எவ்வளவு ஆர்டர் பண்ணணும்னு. நீ தேவையில்லாம கம்மியாகவும் ஆர்டர் பண்ணிடக்கூடாது, அதிகமாகவும் ஆர்டர் பண்ணிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. ஓகேவா? ரீஆர்டர் லெவல் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் இப்ப நம்ம வீட்டுல அரிசி வாங்குறோம் அப்படின்னா, அரிசி வந்து ஒரு மூட்டை வாங்கி உள்ள போட்டிருப்போம், டெய்லி 1 கிலோ எடுத்துட்டே இருப்போம். 15 கிலோ வரும்போது இன்னொரு மூட்டை வாங்கி போடக்கூடாது. அது எப்போ வாங்கணும் லேடிஸுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதுதான் ரீஆர்டர் லெவல். In GST, is GST which type of taxation method? GST வந்து progressive rate, regressive rate, single point last rate, regressive nature.
ப்ராக்ரெசிவ் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ்ல அப் டு இவருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப் டு 2.5 lakhs நில் 2.5 to 5 lakhs 5% அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெக்ரெசிவ் நேச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ், அதான் ரெக்ரெசிவ் நேச்சர். சிங்கிள் பாயிண்ட் லார்ஜ் பாயிண்ட் சொல்லியாச்சு. இஸ் ஜிஎஸ்டி ஹேவிங் த கேஸ்கேடிங் எஃபெக்ட்? ஜிஎஸ்டில கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கா? இல்லை.